ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ சொல்லுவார், நம்ம நல்ல ஞானத்தை பெருகணும், நம்ம ஞானத்தை நம்மளே வச்சுக்கூடாது, போதிக்கணும், அறிவை நிறைய வளர்த்துக்கணும், 10 பேர் கற்றுக் கொடுக்கணும். ஐயாவோட ஒரு பெரிய ஒரு அனுகிரகம்னா, ஐயா மட்டுமே தெரிஞ்சிருந்தால் இன்னேத்துக்கு ரொம்ப எப்படி சொல்றது, இவ்வளோ ஒரு பொக்கிஷம் யாருக்குமே கிடைச்சிருக்காது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா இதை நம்ம எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறாரு. அது வந்து ஐயாவோட ஒரு பெரிய ஒரு அவர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதமாக தான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால யார் யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ, சாமியோட அனுகிரகம் யாருக்கு இருக்கோ அவங்களால மட்டுமே தான் இந்த அக்ஷய லக்ன பந்ததி அந்த ஜோதிடத்தை நீங்க கத்துக்கவே முடியும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, சுவாமியோட அனுகிரகம் இருந்தால் தான் அந்த விஷயத்தை கத்துக்க முடியும். அந்த ஜாதகமே ரொம்ப வேறு. நம்ம பார்க்குற பாரம்பரிய ஜாதகத்தையும் தவறக்கூடாது, இந்த முறையும் சேர்ந்து அதிலிருந்து வந்தது இந்த அக்ஷய லக்ன பந்ததின்னு ஐயா இன்னும் அதை வந்து பாரம்பரியத்தையும் விடாமல் இந்த புதிய அக்ஷய லக்ன பந்ததியும் வைத்து ஒரு பலன்களை சொல்றார். அப்படின்னா ஒரு சுவாமியோட அனுகிரகம் தான் அது. ஐயாக்கு அதனால தான் வாக்கு யோகின்ற ஒரு பெரிய அற்புதமான ஒரு பெயரே உண்டு. ஆகையினால எல்லாரும் அந்த அக்ஷய லக்ன பந்ததி என்று சொல்லக்கூடிய ஒரு ஜோசியத்தை எல்லாரும் கத்துக்குங்க. வீட்டுக்கு ஒரு ஜோசியம், ஐயாவோட வாக்கு அதான். வீட்டுக்கு ஒத்தராச்சும் ஜோசியம் தெரிஞ்சுருக்கணும். நம்ம கல்யாணம் நடக்குது அப்படின்றதுனால தான் ஓடியாரம் ஜாதகத்தை எடுத்துட்டு, ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு வரக்கூடிய காலங்களில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்மளே அனுசரித்து, இப்போ சாப்பிட்றீங்க நீங்கள், இது எங்கே ஜாதகத்தை கேட்டால் சாப்பிட்றீங்க கிடையாது, தூங்குறீங்க ஜாதகத்தை கேட்டால், அது மாதிரி திருமணமும் நீங்களே பார்த்துக்கணும். அப்போது நம்ம அதை படிக்கணும். ஒரு கல்வி அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்மளுக்கு இந்த ஜோதிட முறையை நம்ம படிக்கும் பொழுது நம்மளே ஃபர்ஸ்ட் திருத்திக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேர் புத்தியை சொல்லணும். அதனால அவ்வளோ பெரிய ஒரு மகிமையான பொக்கிஷத்தை ஐயா கொடுக்குற